வல் காதிமீனல் கைல், கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள். சொர்க்கவாதிகளுடைய அடையாளமா அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள், அடக்கிக் கொள்வார்கள். கோபம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, கோபத்தை வெளிக்காட்டுவது வீரத்தனம் அல்ல, வீரம் அல்ல. கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் வீரம் அவசியம். அல்லாஹ் இங்க சொல்றான், எல்லாம் பைத்தியாரனும் கோபம் வரும், சின்ன பிள்ளைங்க கோபம் வரும், எல்லாரும் கோபம் வரும். கோபத்தை அடக்கி கொள்ள முடியுமானவர்கள் தான் உண்மையான வீரர்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல் காதிமீனல் கைல், கோபத்தை அடக்கிக் கொள்வது மட்டுமல்ல, இது சொர்க்கவாசியினுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான். வல் காதிமீனல் கைல். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆஃபீன் அனின் நாஸ், சொர்க்கவாதிகள் மக்களை மன்னிப்பார்கள். உள்ளத்துல அப்படியே அந்த கோபத்தை குரோதத்தை அடக்கி வச்சு நான் பழி வாங்குவேன், நான் எப்படியாவது அவனுக்கு தண்டனை கொடுப்பேன் என்று இருப்பது சொர்க்கவாசியின் அடையாளம் அல்ல. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் கோபத்தையும் குரோதத்தையும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருப்பானோ அப்ப அவன் நிம்மதியா வாழ மாட்டான். மன்னிச்சு மறந்து விட்டுட்டு போனால் அவன் நிம்மதியா இருப்பான். அடுத்த மனிதர்களை பத்தி அவரை குறைகளை தேடுவது, அடுத்த மனிதர்களுடைய குறைகளை உள்ளத்துக்கு கொண்டு வாரது, அடுத்த மனிதர்களை பத்தி உள்ள பொறாமை, வஞ்சகம், கோபம் என்பது குப்பைகள். உள்ளம் என்ற அந்த பூந்தட்டிக்குள்ள அந்த குப்பைகளை கொண்டு போய் போட்டா எப்படி அது சுத்தமாயிருக்கும்? அதை வெளியே எடுத்துருங்க. நல்லெண்ணம் அழகுபடுத்துங்க, உள்ளத்தை அழகுபடுத்துங்க. நல்லெண்ணம் என்ற வாசனை திரவியம், மன்னிப்பு என்ற வாசனை திரவியத்தினால் உள்ளத்தை அழகுபடுத்துங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். நீங்க எனக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறேன். மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன்னிச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களோட கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகளுடைய பண்பு வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த நல்லுபகாரம் செய்யக்கூடிய நற்குணமுள்ள இந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்.